அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த 2025 ஏப்ரல் மாசம் விதி மாறும் நேரம் என்றே சொல்லலாம். மீன ராசியை பொறுத்தவரையிலும் இந்த விரய சனியா இருந்தது ஜென்ம சனியா வந்துருச்சு. மார்ச் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி ஆயிடுச்சு. இப்ப பூரட்டாதி 4ஆம் பாதத்துல சனி இருக்கு. ராகுவும் பாத்தீங்கன்னாக்க பூரட்டாதி 4ஆம் பாதத்துல இருக்கு. இந்த ராகு சனி சேர்க்கையினாலதான் இப்ப பாத்தீங்கன்னாக்க இப்ப நடக்கக்கூடிய அந்த இயற்கை பேரிடர்கள்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உலக அளவுல. சூரியன், புதன், சுக்கிரன், வக்கரம் இந்த கூட்டு கிரக சேர்க்கையும் பாத்தீங்கன்னாக்க மொத்தம் 5 கிரக சேர்க்கை மீன ராசியில் இருக்கு. அப்போ இது நல்லதா, இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி முக்கியமா பார்க்கும்போது உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். கண் தொடர்பான பிரச்சனைகள், கண், பல்லு, காது, தொண்டை போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் கவனமாக இருக்கணும். உடல்நல விஷயத்துல அது எல்லா வயதினருமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் நல்லது. அடுத்தது எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கணும். அதாவது சூரியன் 6 ராசியில் இருக்கும் போது ஒரு இனம் புரியாத கவலை இருக்கும். சுக்கிரன் 8 ராசியில் இருக்கும் போது எதிர்மறை எண்ணங்களாலேயே நிறைய முயற்சிகள்லாம் ஃபெயிலியர் ஆகும். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள்லாம் ஃபெயிலியர் ஆகும். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்க வேலை விஷயமா தேடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இழுபறியா இருக்கும். புதிய வாய்ப்பு கிடைக்கிறதுல கொஞ்சம் இழுபறியா இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும். சில பேர்லாம் இந்த சனி ராகு சேர்க்கையால இருக்கிற வேலையை விட்டுட்டு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும். ஒரு இடமாற்ற சிந்தனை இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட இந்த நேரத்துல பொறுத்தவரை வேலையை மாற்றாம இருக்கிறது நல்லது. புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு உண்டு. அதுல இந்த சனி ராகு சேர்ந்துச்சுனாவே ஒரு பிரம்மாண்டமா ஏதாவது குறுக்கு வழியில போயிட்டு எப்படியாவது ஒண்ணு சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் வரும். ஆனா நேர் வழியில சம்பாரிச்சா அந்த பிரச்சனை இல்லை. இந்த நேரத்துல நீங்க அந்த குறுக்கு வழி ஐடியாவை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாக்க பாதிப்புகள் உண்டு. இந்த சனி பகவானை பொறுத்தவரை 7.5 சனியில நடுப்பகுதி என்று சொல்லக்கூடிய ஜென்ம சனி என்பது பேராசைப்படுறவங்களுக்கு தான் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துவார். அந்த வகையில நீங்க நிதி நிர்வாகத்தில் இருக்கீங்க, வருவாய்த்துறையில இருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில கேஷியரா இருக்கீங்க, அக்கௌண்டண்டா இருக்கீங்கன்னா, நிதி கையாளக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா நிச்சயமா முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஒவ்வொரு கணக்குக்கும் ஒரு எவிடன்ஸ் வச்சுங்க. சரியான முறையில நிதி ஹேண்டில் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா இன்கம் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அது பாதிப்பு கொடுக்கும். அதாவது நேர்மையற்ற வழியில சொல்றேன். உழைச்சி எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இன்னொரு வேலை செஞ்சு கூட நம்ம எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அது வேற வகையில நம்ம எதிர்பார்க்கும் போதுதான் பாதிப்புகளை கொடுக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா வீண் செலவுகள் ஏற்படும். அப்படி சம்பாதிக்கிற பணம் உடலான பாதிப்பு வரும். நம்மளுடைய உற்றார் உறவினர், குறிப்பா தாயார் அல்லது பிள்ளைகள், மனைவி இவர்களுக்கே உடலான தொந்தரவு பிரச்சனைகள் வரும். அந்த செலவு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும் அப்படி சம்பாதிக்கக்கூடிய பணம். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அதை அவாய்ட் பண்ணுங்க. இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அதுவும் குறிப்பா இந்த ஏப்ரல் மாசம் இந்த சனி ராகு சேர்க்கையின் போது விரையாதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய சனியோட இந்த ராகு சேரும் போது பணம் வரும். பணம் வந்தாலும் கையிருப்பு கரைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். கடன் புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். அதுல அகலக்கால் வைக்காம இருங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை புதிய திட்டம், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. பிசினஸே ஆரம்பிக்கலாம்னா கூட இன்னும் 2 மாசம் போட்டோம். மே மாசத்துல இருந்து பாருங்க, அது நல்லது. குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்க. வேலை தொழில் ரீதியான இந்த பிரச்சனைகள் குரு உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகும்போது மாறும் சொல்லியிருக்கிற குரு பெயர்ச்சி பலன்கள்ல அந்த காலகட்டத்துல நீங்க ஒரு புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க போடுற முயற்சி கொஞ்சம் இழுபறியா இருந்தாலும் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு இடத்துல ஜூன் மாசம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அல்லது சில பேர் புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது ஜூன் மாசத்துல இருந்து சொல்றேன். ஆனா இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் நீங்க எந்த விதமான புதிய திட்டங்களையும் போடாம இருக்கிறது நல்லது. அதே போல இதை போஸ்ட்போன் பண்றது நல்லது. ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா கூட போஸ்ட்போன் பண்ணுங்க, அதுதான் நல்லது. வேலை தொழில் ரீதியாக ஆஸ் யூஷுவலா இன்கம் வர்றதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா செலவுகள் அதிகமாக இருக்கும். அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபங்கள் சற்று குறைவாக வரலாம். அல்லது எதிர்பார்த்த லாபத்தை பெறுவதற்கு கடுமையாக போராட வேண்டிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மேலும் இந்த சுக்கிரன், புதன், சூரியன் இந்த கிரக சேர்க்கை 3மே உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தந்தை வழி உறவுகள்ல சில பிரச்சனைகள் வரும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம்.
ஏன்னா செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா நீசம் பெற்று ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் இருப்பாரு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா 9 நீசம் பெறும்போது தந்தைக்கே உடலான பாதிப்பு வரலாம். தந்தையின் உடலான விஷயத்துல கவனம் செலுத்தீங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள் வரலாம். இந்த சொத்து சம்பந்தமான விஷயத்துல எந்த விஷயத்தையுமே நீங்க இப்போதைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. அதே போல அது ஏற்கனவே சொத்துல வில்லங்க இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா கூட இந்த மாதத்துல நீங்க அதை கேஸ் போடுறதோ அல்லது அதை போய் கேட்கறதோ போன்றவற்றை தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்துள்ள அது நெகட்டிவா தான் வரும். இப்போ ஒரு கேஸே இருக்கு, இப்ப ரிசல்ட் வருதுன்னா அது நெகட்டிவா வரும். சொத்து சம்பந்தமான கேஸ் அதுல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அதை டிராக் பண்ணுங்க அந்த கேஸா இருந்தா கூட. மேலும் வந்து நிலம், சொத்து, வீடு சம்பந்தமான செலவுகள் அல்லது நீங்க வந்து வீடு வாங்குறீங்க கட்டுறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு நஷ்டத்தை உருவாக்கும். அல்லது நீங்க பணத்தை கொடுத்துட்டு கூட அது உங்க கைக்கு வர்றது வந்து ஒரு பில்டர் கிட்ட பணத்தை கொடுத்துட்டீங்க, ஆனா வந்து வீடு கட்டி அவங்க கைக்கு கொடுக்கறதுல இழுபறியா இருக்கும், லேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கும், ஏதோ ஒரு வகையில மன அழுத்தத்தை கொடுக்கும். அதே போல திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் ராசியிலேயே இருக்கிறாரு. வாழ்க்கை துணைவர் நீங்க நேசிச்சாலையும் ஆனாலும் வாழ்க்கை துணைவரோட கருத்து வேறுபாடுகள், வாழ்க்கை துணைவரின் உறவு வகையில சில பிரச்சனைகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையில இருக்கும். ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணைவர் உங்களை நேசிக்கக்கூடியவராகவும் இருப்பாரு, நீங்களும் நேசிக்கக்கூடியவராகவே இருப்பீங்க. ஆனா உறவுகளால சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கக்கூடிய கணவன் மனைவி சொல்றேன், இந்த கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க. அதுவும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் கணவன் மனைவிக்குள்ள சச்சரவுகள் இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. சில பேருக்குலாம் வாழ்க்கை துணைவரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டு நீங்கும். அடுத்தது இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரச்சனை நிறைய பேருக்கு. சில பேருக்கு ஒரு மனஸ்தாபத்தோட ஒரே வீட்டுல இருப்பீங்க, சில பேர் பிரிந்து இருப்பீங்க, வழக்குகள் போயிருப்பீங்க. சோ அப்படிப்பட்டவர்களுக்கு இனிமேல் ஏதாவது ஒரு முடிவு கிடைக்குமா அப்படின்றத உங்களுடைய கேள்வி. அதற்கு பதில் சொல்லணும்னா அந்த ஏப்ரல் மாசத்தை பொறுத்தவரையிலும் இப்போ ஒரு பிரச்சனையோட இருக்கு குடும்பத்துல, நாங்க கேஸ் போடலாமா அல்லது போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, வழக்குக்கு போலாமான இந்த மாதத்தை பொறுத்தவரை தவிர்த்துருங்க. ஆல்ரெடி நீங்க கேஸ் போட்டீங்க, வழக்கில் இருக்கீங்கன்னா அது இந்த மாதத்துல எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாம ஒரு டிராக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்காக நீங்க ஒரி பண்ண வேண்டாம். அது வந்து ஆஸ் யூஷுவல் போயிட்டு உங்களுக்கு மே மாசத்துக்கு மேல அது வந்து ஓரளவுக்கு பலனை கொடுக்கும். உங்க ஜாதகத்தின் அடிப்படையில இப்போ சப்போஸ் நம்ம ஜாதகத்துல இருதார தோஷம் இருக்கு அப்படின்னா அந்த இருதாரத்தை நோக்கி நம்ம வாழ்க்கை பயணமாகும். அதன் அடிப்படையில தான் நமக்கு அந்த வழக்குல ஒரு முடிவு கிடைக்கும். இப்ப கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க, ஆனாலும் இருதார தோஷமே கிடையாது ரெண்டு பேருக்கும். ரெண்டு பேரும் வந்து தனித்தனியா இருக்கிறீங்க, பிரிஞ்சே இருக்கிறீங்கன்னா அவங்க எல்லாம் சேர முடியுமா அப்படின்னாக்க அவங்க பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேரலாம். நம்மளுடைய ஜாதகப்படி தசாபுக்தின்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு ஒரு நல்ல தசாபுக்தி நடக்கும் போது ஏழரை சனியில ஜென்ம சனியே நடந்தா கூட உங்க நட்சத்திரத்தில் இல்லாத காலகட்டத்துல சில நன்மைகள் நடக்கும். அந்த வகையில இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க நட்சத்திரத்துல ஏழரை சனின்றது இல்ல. எந்தெந்த நட்சத்திரம்னாக ரேவதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தசாபுக்தி நல்லா இருக்கு அப்படின்னாக்க உங்க ஜாதகத்தின்படி ரெண்டு பேருடைய ஜாதகத்துல இருதார தோஷம் இல்லை அப்படின்னாக பிரிஞ்சிருக்கீங்கன்னாக சேர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னாக அது படிப்படியாக உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும், சேரத்துக்கான சான்சஸ் ஏற்படுத்தி தரும். ஆனால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்துல சேர முடியுமா? ரெண்டு பேருக்குமே கலசர தோஷம் இல்ல அல்லது இருதார தோஷமும் இல்ல, எந்த தோஷமும் இல்ல, ஆனா சேர முடியுமா அப்படின்னாக்க அவர்களுக்குமே இந்த காலகட்டத்தை பொறுத்துள்ள நவம்பர் வரலும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேரத்துக்கான வாய்ப்பு இல்லை. அது வரலுமே கணவன் மனைவி ஒன்னாவே இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் சண்டெல்லாம் நிறைய வரும், அல்லது சில உறவுகளால சில பிரச்சனைகள் குடும்பத்துல வந்துகிட்டே இருக்கிறோம், அல்லது வேலை விஷயமா கூட சற்று பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். அதற்காக நீங்க ஒர்ரி பண்ணாம நீங்க இந்த நேரத்துல வந்து பொறுமையா இருக்கிறது நல்லது. கொஞ்சம் வாழ்க்கை துணைவரோட விட்டு கொடுத்து போங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கை துணைவர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பீங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அது கிடைக்கலன்னும் போது, அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலன்னும் போது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுத்தும், கவலைகளை உருவாக்கும். அதாவது உங்களுடைய கருத்தை மட்டுமே நீங்க திணிக்கக்கூடியவராக இருப்பீங்க. எதிர் தரப்பு கருத்தையும் கொஞ்சம் கேட்டீங்கன்னாக கண்டிப்பாக ஒரு சமரசத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் ஏமாற்றங்களை சந்திக்கிறீங்க. அது லவர்ஸா இருக்கீங்கனாலும் சரி, அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, அல்லது கணவன் மனைவியா இருந்தா கூட கடந்த காலத்துல ஏமாற்றம், ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றம் அடைந்து பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த ஏமாற்றங்கள்லாம் நீங்குமானாக்க கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி உங்க ஜென்ம நட்சத்திரத்துல சனி இல்ல, இப்போ அத வகையில வந்து உங்க சுய ஜாதகத்தின்படி இருதார தோஷமும் இல்ல,
அதே போல உங்க ஜாதகத்தின்படி நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா கண்டிப்பா மாற்றங்கள் வரும். அதுவரை கொஞ்சம் காத்திருங்க. அது ஒரு ஜோதிடரை அணுகி நமக்கு என்ன தசாபுக்தி நடக்குது, அது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தசாபுக்தியா என்பதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயமா கூட கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். அதே போல பணம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். கொஞ்சம் உத்திரட்டாதியில் இருப்பவர்களுக்கும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் உத்திரட்டாதியில தான் இந்த சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் சேர்க்கை இருக்கு. உத்திரட்டாதியில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல கோபம் டென்ஷனை குறைச்சிக்கணும். நம்மளுடைய கோபம் டென்ஷனை மத்தவங்க கிட்ட காட்டும் போது கண்டிப்பா அவங்களும் காட்டுவாங்க. அப்போ அது மேலும் மேலும் சில பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போறது இந்த காலகட்டத்தில் கெட்டிக்காரத்தனம், தூக்கமின்மையை ஏற்படுத்தும். தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க. 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, குறிப்பா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா, நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், படிக்க முடியாம நிறைய டிஸ்டர்பன்ஸா இருக்கும். தேர்வுகள்ல கூட எதிர்பார்த்த ரிசல்ட் வராம கொஞ்சம் கவலைகளை கொடுக்கும். இது ஒரு பொது பலனாதான் சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்குது, மருத்துவம் படிக்கிறதுக்கான பிராப்தமும் உங்க ஜாதகத்தில் இருக்குன்னா, அது எப்படியாப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா லைஃபா இருந்தாலும் நீங்க அதுல சக்சஸ் ஆயிடுவீங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் இந்த ஏப்ரல் மாசத்துல எக்ஸாம் எழுத போறீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிக்கணும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, விவசாயம் சார்ந்த தொழில், மண்மனை, ரியல் எஸ்டேட், கட்டுமானம், கட்டிடவியல், ஹார்ட்வேர், ஆயில் அண்ட் கேஸ், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வருமானம் நல்லாவே இருக்கும். அஸ் யூஷுவலா வரும் வருமானம், அதுதான் சொல்ல முடியும். ஆனால் செலவுகள் அதிகமா இருக்கும். கம்ப்யூட்டர், ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும். இன்ஜினியரிங் துறையில் இருப்பவர்களுக்கும் இடமாற்ற சிந்தனை இருக்கும். வேலையில ஒரு டிப்ரெஸ்டா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் இருந்துகிட்டு இருக்கும். ஆனாலும் நீங்க இந்த நேரத்துல எந்த விதமான முடிவுகளை எடுத்து வேலை மாறாமல் இருக்கிறது நல்லது. அவங்களே உங்களை வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்களா அப்படின்னா இந்த நேரத்துல மேலதிகாரிகளை பகச்சிக்காம இருங்க, நாசுக்கா போயிடுங்க. சக பணியாளர்கிட்ட தன்னுடைய பர்சனலா சொல்லாம இருங்க. அதனால உங்களுக்கு வேலையில காப்பாற்றப்படுவீங்க. வேலையில அவங்களே எடுக்கிற அளவுக்கு நீங்க போறதுக்கு வாய்ப்பு குறைவு. உங்களுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கும். ஆனா இந்த 2 மாசம் கொஞ்சம் தள்ளி போகும். இப்ப சப்போஸ் கவர்மெண்ட் ஜாப்லயே இருக்கீங்க, ஒரு பதவி உயர்வு எதிர்பார்க்கறீங்க, ஊதிய உயர்வு எதிர்பார்க்கறீங்கன்னா உங்களுக்கு மே மாசத்துக்கு மேல அதுக்கான சான்சஸ் இருக்கு. பதவி உயர்வோட இடமாற்றம், ஊதிய உயர்வோட இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு, அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்தவரை ஒர்க் பிரஷர் நிறையவே இருக்கும். நிறைய ஒர்க்கை நீங்க செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தவங்க ஒர்க்கு கூட நீங்க செய்யற மாதிரி இருக்கும். அதுல டென்ஷன் ஆகாம நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய நன்மைகள் மே மாசத்துக்கு பிறகு வரும். மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. அருகாமையில் லட்சுமி நரசிம்மர் கோயில் இருந்தா போயிட்டு வாங்க. இல்லைன்னா ஒரு போட்டோ வாங்கி வீட்டுல வச்சு கூட லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யலாம். படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை வழிபாடு செய்யறது இந்த மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்கள், தடைகள் எல்லாம் நீங்கும், வருமானம் வரும். ஏப்ரல் 14ஆம் தேதி இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் வந்துடும். அதனால வாக்குவாதம் செய்யாம இருக்கணும். யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாம இருந்தீங்கன்னா தான் இந்த மாதம் சிறப்பா இருக்கும். அல்லது நீங்களே ஏதாவது நல்லதே சொல்றீங்கன்னா கூட மத்தவங்க தவறா எடுத்துக்குவாங்க. அதனால மத்தவங்களுடைய வாழ்க்கையில நீங்க போய் தலையிட்டு எதுவுமே கருத்து சொல்லாதீங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மத்தவங்களுடைய தலையிட்ட தவிர்த்துருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல 6 குடியவன் இருக்கும்போது வாக்கை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். அதே போல பணம் கடனுக்கு கொஞ்சம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில் ஏற்படும். அடுத்தது குடும்பத்திலையும் கொஞ்சம் ஆர்குமெண்ட் வரும். அதுதான் சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உச்சம் பெற்ற சூரியன் தான். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கும் போது. பொதுவாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரை நிறைய விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.